ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெக்ஸி கிச்சன் சமையல். லெக்ஸி கிச்சன் சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே டேஸ்டியான, ரொம்பவே ஹெல்த்தியான பாலக் சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த பாலக் சப்பாத்தி செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு பாலக்கீரையை எடுத்துக்கலாம். பாலக்கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு, தண்ணி சூடானதுக்கப்புறமா இந்த பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். பாலக்கீரை ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வேகணும். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் ஆகிருச்சு. பாலக்கீரை நல்லாவே வெந்துருச்சு. இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு இந்த பாலக்கீரையை சூடு இல்லாத தண்ணியில் சேர்த்துக்கலாம். சூடு இல்லாத தண்ணியில் சேர்க்கும்போது பாலக்கீரையோட கலர் மாறாமல் நல்லா பச்சையாகவே இருக்கும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா தண்ணி எதுவும் இல்லாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்த்துட்டு மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவு பிசைகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சுக்கலாம். இது மிக்ஸி ஜாரை கழுவி எடுத்த தண்ணி. சேர்த்துட்டு சப்பாத்தி மாவுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாலக்கீரையை சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு கூட பாலக்கீரையை சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி செய்யும்போது குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்தளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் போல் மாவை நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் போல் ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி கட்டையில் ஒரு உருண்டை மாவு எடுத்து சப்பாத்திக்கு நல்லா தேய்ச்சிக்கலாம். ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் சப்பாத்தியை நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த பாலக்கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. இந்தளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கலாம். தோசைக்கல் சூடானதும் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். சப்பாத்தியை சேர்த்துட்டு சப்பாத்தி வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நாம் அதை திருப்பி போட்டுக்கலாம். சப்பாத்தியை திருப்பி போட்டதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த பாலக் சப்பாத்திக்கு பட்டர் அல்லது நெய் சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சப்பாத்தி ஃபுல்லாக கரண்டியால் நல்லா ஆயிலை தடவி விடலாம். இப்போ நல்லாவே தடவியாச்சு. இப்போ நாம் அதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமுமே சப்பாத்தி நல்லாவே வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பாலக் சப்பாத்தி ரெடியாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லெக்ஸி கிச்சன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.